ஒரே ஒரு தேவியால் மூவுலகின் தலைவிதியும் மாறியது. தேவர்களால் கூட வெல்ல முடியாத ஒரு அசுரனை ஒரு புன்னகையால் அழித்த பேரரசி. யார் அந்த திரிபுர சுந்தரி? வாங்க பார்க்கலாம். தசமகாவித்யாவின் மூன்றாவது மகாவித்யை திரிபுர சுந்தரி. அவள் லலிதா, ஷோடசி, ராஜராஜேஸ்வரி என்ற பெயர்களாலும் போற்றப்படுகிறாள். அழகு, கருணை, ஞானம் மற்றும் பரம்பொருளின் பேராற்றலை ஒரே வடிவில் வெளிப்படுத்தும் தெய்வீக அன்னையாக ஸ்ரீவித்யா மரபில் உயர்ந்த இடத்தை பெற்றிருக்கிறாள். பிரபஞ்சத்தின் மையத்தில் அமைந்துள்ள தெய்வீக நகரமான ஸ்ரீநகரத்தில் ஸ்ரீ சக்கரத்தின் மத்தியில் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் பேரரசியாக அவள் வர்ணிக்கப்படுகிறாள். ஆனால் அந்த காலத்தில் உலகம் முழுவதும் அமைதி நிலவவில்லை. காமதேவன் சிவபெருமானின் மூன்றாவது கண்ணால் சாம்பலான பிறகு அந்த சாம்பலிலிருந்து பண்டாசுரன் என்ற அசுரன் தோன்றினான் என்று லலிதோபாக்கியானம் கூறுகிறது. கடுமையான தவத்தால் பல வரங்களை பெற்ற அவன் தேவர்களையும் மூவுலகையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தான். தேவர்கள் அனைவரும் பராசக்தியிடம் சரணடைந்து உலகை காப்பாற்ற வேண்டி பிரார்த்தனை செய்தனர். அந்த பிரார்த்தனைக்கு பதிலாக பிரபஞ்சத்தின் பேரரசியான திரிபுர சுந்தரி போருக்கு தயாரானாள். ஸ்ரீநகரத்திலிருந்து தன் தெய்வீக தேரில் எண்ணற்ற சக்தி தேவதைகளும் தெய்வீக படைகளும் உடன் போர்க்களத்தை நோக்கி சென்றாள். பண்டாசுரனும் தனது அசுர படைகளுடன் யுத்தத்திற்கு தயாராக நின்றான். போரின் முதல் கணத்திலேயே வானம் முழுவதும் அஸ்திரங்களின் ஒளியால் பிரகாசித்தது. அசுரர்கள் மாயைகளால் தாக்கினார்கள். ஆனால் திரிபுர சுந்தரியின் தெய்வீக சக்தியின் முன் ஒவ்வொரு மாயையும் சிதறி போனது. தன் கரும்பு வில்லிலிருந்து மலர் அம்புகளை ஏவிய அவள் கோபத்தால் அல்ல, தெய்வீக சக்தியால் போரிட்டாள். போரின் உச்சத்தில் பண்டாசுரன் தனது அனைத்து சக்திகளையும் பயன்படுத்தினான். அப்போது திரிபுர சுந்தரி தனது பரம தெய்வீக அஸ்திரத்தை ஏவினாள். அந்த ஒரு கணத்தில் போரின் தலைவிதியே மாறியது. திரிபுர சுந்தரி ஏவிய பரம தெய்வீக அஸ்திரம் மின்னல் வேகத்தில் பண்டாசுரனை நோக்கி பாய்ந்தது. அந்த தெய்வீக சக்தியை எதிர்க்க முடியாமல் பண்டாசுரனின் அனைத்து மாயைகளும் ஒரு கணத்தில் அழிந்தன. இறுதியில் அந்த அஸ்திரத்தின் பேரொளியில் பண்டாசுரன் தோற்கடிக்கப்பட்டான். அவன் வீழ்ந்தவுடன் போர்க்களம் முழுவதும் அமைதி நிலவியது. இருள் விலகி தெய்வீக ஒளி பரவியது. தேவர்கள் அனைவரும் திரிபுர சுந்தரியை வணங்கி உலகை காப்பாற்றியதற்காக நன்றியை தெரிவித்தனர். தர்மம் மீண்டும் நிலைநாட்டப்பட்டது. திரிபுர சுந்தரி ஒரு போர் வீரர் மட்டுமல்ல, அழகு, கருணை, ஞானம் மற்றும் பரம்பொருளின் பேராற்றல் ஒன்றாக இணைந்த தெய்வீக வடிவம். அவளின் கரும்பு வில் மனதை குறிக்கிறது. 5 மலர் அம்புகள் நமது ஐம்புலன்களை குறிக்கின்றன. பாசம் அன்பையும் அங்குசம் மனக்கட்டுப்பாட்டையும் நினைவூட்டுகின்றன. அதனால் திரிபுர சுந்தரியை மனமாற வழிபடுவோருக்கு மன அமைதி, ஞானம், தைரியம் மற்றும் தெய்வீக அருள் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்தை கமெண்டில் பகிருங்கள். அடுத்த வாரம் தசமகாவித்யாவின் 4வது மகாவித்யை பிரபஞ்சத்தின் பேரரசியான புவனேஸ்வரியின் அற்புதமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி.